இன்னைக்கெல்லாம் யூடியூப்லலாம் பத்திட்டு இருக்கிற ஃபேமஸான ஒரு உணவு தான் மோனிகா சிக்கன். சமையல் சூப்பர் டூப்பரா இருக்க போகுதுன்னா தலைவரோட படம் ஆச்சே. வழக்கம் போல புது புது உணவா நம்ம சமைச்சு வழக்கம் போல கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். மசாலா பாருங்க எப்படி வரைக்கும் மசாலா இருக்குண்ணே, ஃபுல்லா கறி, ஃபுல்லா மசாலா. இன்னும் தலைவட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். வணக்கம் கட்டுறதுக்காக இன்னைக்கெல்லாம் யூடியூப்லலாம் பத்திட்டு இருக்கிற ஒரு சிக்கன் தான், அதுதான் மோனிகா சிக்கன். ரொம்ப ஃபேமஸான உணவுகள்லாம் இப்போ ஸ்டார்டர் நம்ம சைடிஷ் எல்லாம் பார்த்தோம்னு எல்லாம் அதிகமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 65 சாப்பிடுவாங்க. அந்த 65லேயே ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி அதை மாற்றி ஒரு ஃபேமஸான ஒரு உணவு தான் மோனிகா சிக்கன். பாட்டு சும்மா டாப்பாக இருந்துச்சு, உன் டான்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. சமையல் எப்படி இருக்கும்? சமையல் சூப்பர் டூப்பரா இருக்க போகுதுன்னா தலைவரோட படம் ஆச்சே. இந்த சிக்கன் இருக்க மோனிகா சிக்கன் செஞ்சு இன்னைக்கு ரோட்டோர ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஒரு 30-35 பேருக்கு சிறப்பான முறையில் மதிய விருந்து கொடுக்க போகிறானே. இவ்வளோ விருந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு குடும்பத்தார் கொடுக்குறாங்கன்னு பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்ன அந்த நல்ல உள்ளங்கள் எந்த காரியத்துக்காக நினைச்சு இந்த உணவு கொடுக்குறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று இன்னும் அந்த குடும்பத்தார் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று 100 ஆண்டு கால நோய் நொடி இல்லாமல் இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வடி சோறு, கல்யாண வீட்டு சாம்பார், தக்காளி போட்ட ரசம், கோஸ் துவட்டல். அதுக்கு போக இன்னைக்கு ஸ்பெஷலா செய்யக்கூடிய நம்ம தலைவரோட படம் மோனிகா சிக்கன். கூலி மோனிகா யூடியூப்லேயே பத்திட்டு இருக்க மோனிகா சிக்கன் இன்னைக்கு மக்களுக்கு காணொலியாகவும் யூடியூப்லேயே தேடினாலும் கிடைக்காத ஒரு ஸ்வீட்டு அது வந்து மக்களுக்கு நாளைக்கு காணொலியாகவும் காட்ட போகிறோண்ணா. சிறப்பு. யூடியூப்ல இல்லைன்றீங்க, அப்படி என்ன ஒரு இனிப்பு? அது சின்ன க்ளூ கொடுங்க. க்ளூ கொடுக்கவா? பழனிக்கு போனா மொட்டை, இந்த ஸ்வீட்டுக்கு வேணும் முட்டை. போட்டுருவீங்க பட்டை. மோனிகா சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி பார்த்தியா பழம்ல மேலே தானே வரும், சைடில் இது வருது. இதுலேயே ஒரு சிறப்பான டிஷ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே. இப்போ சாப்பிடலாமா? இப்படியே சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்படியே சாப்பிட்டீங்கன்னா பித்தம் வரும்னு சொல்லுவாங்க. சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பித்தம் குறையும், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். சிக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கின கோழி கறினா அதோட சைஸ் வந்து பிரியாணி சைஸ். 60லேருந்து 70 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோண்ணா. மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மட்டன் மசாலா, ஸ்பெஷலான மோனிகா எம். சிக்கன் மசாலா வச்சா சி வந்துடும், அதனால எம் மட்டன் மசாலா. எம் மோனிகாவா? சீரகத்தூள், மல்லித்தூள், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு, எலுமிச்சப்பழம், முட்டை, பச்சை மிளகாய் கீறியது, கருவேப்பிலை உருவியது, பொடிசா வெட்டின பூண்டு, பொடியா வெட்டின இஞ்சி, காஷ்மீரி மிளகாத்தூள் சிறு வண்ணத்துக்கும் காரத்துக்கும், பசுமாட்டு தயிர் தூள், உப்பு. நான் இப்போ கோழிக்கறிக்கு ஒரு மசாலா போட்டு ஊற வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. அடுத்து மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், நல்ல மணமும் கொடுக்கும் சுவையும் கொடுக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, அதே 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 3, இன்னும் 2 ஊற்றணும்னா 1 கிலோவுக்கு 1 முட்டை. நம்ம 5 கிலோ எடுத்துருக்கோம், அதனால் 5 முட்டை சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் 5 முட்டை. ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, விதை இல்லாமல். நம்மளும் டெய்லி எலுமிச்சம்பழம் விதையெல்லாம் போடுறோம், ஆனால் எலுமிச்சம்பழம் கன்று மட்டும் வரமாட்டேன். கருவேப்பிலையும் எலுமிச்சம்பழம் கன்று வரமாட்டேன். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மக்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா செடியுமே வருது, அது ஒன்று தான் வரமாட்டேன். இந்த கோழிக்கறிக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சேருங்கள். தேவையான அளவு தண்ணி,
கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம சிக்கன் மேரினேஷன் வந்து ஊறணும்னா மசாலா போட்டு நல்லா மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் ஊறணும். அதுக்கு அடுத்தது நம்ம எண்ணெயை சூடு பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம கோழி கறி பக்காவாக அரை மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குன்னா இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி கோழி பொரிச்சு எடுக்க போகிறோம்ண்ணா. அதுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். நல்ல மசாலா ஊறி வச்சுங்களா? ஆமாண்ணா. ஒரு பீஸா நல்லா சுற்றி விட்றீங்களாண்ணே? ஏன்னா போட்ட உடனே கிண்டாம கொஞ்ச நேரம் கழிச்சு கிண்டாதான் இந்த மசாலா அப்படியே அப்படியே இருக்கும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பீஸு. இன்னும் சுத்தல்லே இருக்கீங்க. அப்படி சுத்தலில் விட்டனால தான் இந்த மாதிரி பக்காவாக நம்மளுக்கு எல்லா பக்கமும் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. மோனிகானா சுற்றி சுற்றி தானே எடுக்கணும். அப்படியே? ஆமாண்ணா. நம்ம கோழிக்கறி அருமையாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு கோழிக்கறி பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆல்ரெடி நம்மளுக்கு சூடாக இருக்குன்னா அதில் ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக வெட்டி, இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு சேர்த்துட்டு வண்ணத்துக்கும் சிறு காரத்துக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் சமைக்கும் போது தயிர் ஊற்றி கறியை நல்லா ஊற விட்டு நல்லா சாஃப்டாகும். ஆனால் இந்த மோனிகா சிக்கனுக்கு ஸ்பெஷலாக இந்த தயிர் தான் நான் கடைசியாக சேர்க்குறேன், பார்த்துக்குங்க. ஒரு 100 ml அளவுக்கு கெட்டி தயிர், நம்மளுடைய அந்த மசாலா தயிர் மசாலா பக்காவாக இருக்குன்னா கோழிக்கறியும் பக்காவாக பொரிச்சு எடுத்துருக்கோம். 2 ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். வித்தியாசமான 65 ஆயிடுச்சா? ஆமாண்ணா. மோனிகாண்ணா. மோனிகா. சரி சரி, மோனிகா தான். மோனிகா, மை டியர் மோனிகா, ஐ லவ் யூ மோனிகா. சிரிச்சா பத்திக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. கல்யாண விட்டு சாம்பார் தயார். நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காவோட ஆவி பறக்க. அதுக்கு மேலே நெய், மணமணக்க மல்லி அடிமுடியாக இருக்கு. ஏழை மக்களுக்கு தயாராகிட்டே இருக்கு. தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. அப்படியே மல்லித்தலை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்க போகிறோம். ஆவி பறக்க பொரியல் ரெடி. டோட்டல் அருமையாக இருக்குது. தேங்காயெல்லாம் போட்டிருப்பீங்களாட்டங்குதா? கண்டிப்பாக தேங்காய், குண்டு மிளகா. பக்கம் வடி சாதத்துக்கு தயாராகிட்டே இருக்கு. வடி சாதம், வெள்ளை சாதம். கிண்டிக்கிட்டே இருந்தா எப்படி சாங்க? வாங்க போகலாம். இல்லைண்ணா, இந்த மிளகாவோடு எடுக்கணும்ல. இவர் எவ்வளோ பெரிய இலை பாரு. மோனிகாவை பெரிய இலையில தானே ருசிக்கணும். பெங்களூர்லேருந்து ஒரு சிறப்பான உணவு மைசூர்காருக்கும் தமிழ்நாட்டுக்காருக்கும் கொடுத்துருக்காங்கண்ணே. இப்போ மைசூர்காரும் தமிழ்நாடு இங்கே சாப்பிட்டு காரைக்குடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த சிறப்பான விருந்துகளை கொடுக்க போகிறோம். முதல்ல சுவைச்சு பார்க்க போகிறோம். மோனிகா தானே, இந்த சுவைக்கு ஈடே இல்லைண்ணா. 65 சோத்துருச்சுண்ணா. இந்த இஞ்சி பூண்டு அதில் சேர்ந்துருக்கு விதம் தான் அதில் ஹைலைட்டுண்ணா. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குண்ணா. இப்போ நம்ம வெறும் எண்ணெயிலே இந்த இஞ்சி பூண்டு போட்டு நம்ம இந்த கறியை போட்டிருந்தா கூட எந்த அளவுக்கு கறி மேலே ஏறி இருக்குமான்னா டவுட்டு தான். ஆனால் அதை தயிரோடு சேர்த்து போடும்போது அப்படியே எல்லா இடமும் ஒட்டி இருக்குது. ரெகுலராக 65 சாப்பிட்றவங்களுக்கு இந்த மோனிகா சிக்கன் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தானே. காரணம் என்னன்னா, இந்த தயிரில் போட்டு நம்ம நல்லா டாஸ் பண்ணுது, கறி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு வாய் சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு தயிரோட சிறு புளிப்போட சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டாப்பாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சிக்கன்லாம் செஞ்சுட்டு மேலே எலுமிச்சம்பழம் மட்டும் புளிஞ்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு மயோனைஸ் வச்சு சாப்பிடுவோம். அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சுவை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இதை வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது, சுவைச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. அப்போ அவங்க உங்களை எப்படி வாழ்த்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மசாலா பாருண்ணா எப்படி வரைக்கும் மசாலா இருக்குண்ணே. ஃபுல்லாக கறி, ஃபுல்லாக மசாலா. வழக்கம் போல் புது புது உணவாக நம்ம சமைச்சு வழக்கம் போல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க அதையும் பாருங்கள். இன்ப அதிர்ச்சி. ஆமாண்ணா. நம்ம எப்படி பெத்த பேசி சாப்பிட்டோமோ அதே போல்
அண்ணே இதுதானே நாளைக்கு வீடியோவில் வரப்போகிற முட்டை இனிப்பு. இந்த ஜீராவோட எப்படியே எடுத்து ஒரு துண்டுண்ணே. ஜீராவே வித்தியாசமாக இருக்குப்பா. ஆமாண்ணே ஜீரா, இந்த ஜீரா தானே கோவா ஜீரா. கோவா ஜீரா அப்புறம் இப்போவே என்ன எல்லாத்தையும் சொல்ல வச்சிடறேன், நாளைக்கு வீடியோவுக்கு இருக்கு. வீடியோவில் இவங்க சாம்பார் கட்டியாச்சு, சாம்பார் வச்சு பக்கத்தில் ரசம், ரசமும் கட்டியாச்சு. அடுத்தது வெள்ளை சாதம், அதில் அப்படியே பொரியல் வச்சு மடிக்கிறோம். வெள்ளையே பிடிக்கல, அவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கிறோம். பெங்களூர்லேருந்து இந்த உணவை கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. நினைச்ச காரியம் நல்லா நடக்கும், அமோகமாக இருப்பாங்க அந்த அம்மா. பெங்களூர்லேருந்து இந்த உணவை கொடுக்குறாங்கம்மா. கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு காரியத்தை நினைச்சு உங்களுக்கு கோழிக்கறி விருந்து வச்சிருக்காங்க ஐயா. சரியா எல்லாருக்கும் நன்றிப்பா ஏசப்பா, அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி. மக்கள்லாம் நல்லா இருக்கும். பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. நன்றி நன்றி. பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. கறி விருந்து, கோழிக்கறி விருந்து. இந்த இனிய உணவை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உணவை தயாரித்து உதவிய அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்து வணங்குகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. அம்மா இதில் கோழிக்கறி விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு காரியத்தை நினைச்சு உங்களுக்கு கோழிக்கறி விருந்து வச்சிருக்காங்க ஐயா. நன்றி. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி. அம்மா இதில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய தடபுடலான ஒரு விருந்து, அதுவும் அசைவ விருந்தில் ஸ்வீட்டு கூட அசைவம் தானே. இன்னைக்கு மக்களுக்கு காணொலியா மோனிகா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பாங்க. இந்த சமையலை செஞ்சு நாங்கள் மட்டும் ருசிக்காமல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா பெங்களூர் ஃபேமிலி. அந்த குடும்பத்தார் பேர் சொல்ல வேண்டான்னு இருக்காங்க. அவங்க ஒரு 30-35 பேருக்கு அசைவ விருந்து கொடுக்க சொன்னாங்க. சிறப்பான முறையில் அசைவ விருந்து கொடுத்துட்டோம். அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி அடைஞ்சு இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,